எவ்வளவு மூவ்மெண்டா இருக்காரு பாரா. ஒரு முக்கா பதம் வெந்தா போதும். ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலக்கணும். வாவ், என்னதான் பண்றீங்கன்னே தெரியல. நான் ஜஸ்விதா சேட்டா எவ்வளவு மூவ்மெண்டா இருக்காரு பாரா. நான் டிஸ்கல் சொல்றேன். அவர் கையால டிஷ் டிஷ் டிஷ்ன்றார். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க பீச் போனோம்ல, ஈடன் பீச்சுக்கு வந்து போயிருந்தோம் இல்லையா. அங்க வந்து பாத்தீங்கன்னா வரும்போது வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்டர் கன்னு. இன்னொரு கிளிக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அழகா கையில வச்சு ஆட்டிக்கிட்டே வந்தா. சோ வண்டியில வரும்போது கீழே விழுந்தது பாருங்க. பின்னாடி வந்த வண்டிக்கால் வேகமா ஏத்தி உடச்சிட்டாங்க. இது பேக்ல வச்சுட்டு வந்ததுனால இது தப்பிச்சுது. இத வச்சுதான் ஒரே ஆட்டம். எப்படி அவர் வாயை காட்டுவாரு பாரு. ஆகட்டா தண்ணி குடிக்கிற தண்ணி தான். நல்லா கழுவிட்டு கொடுக்க வேண்டியதான். வாயில் காட்டி கூடாது. போ வாயில் காட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வாயெல்லாம் போடக்கூடாது. சும்மா விளாட்னா அவளுக்கு சுட தெரியவே இல்லை. இப்படி வச்சு வாட்டர் கேன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸா. அப்பா சுட ஜோஷிதா தண்ணி வருது இல்ல, அதனால குடிக்கிறா பாப்பா. குடிக்க கூடாது, வாயில் வைக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தாவா? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன்ல இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போயிருந்தோம் சொன்னல, அதுதான் நம்ம வீட்லயே இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த Dress அழகா இருக்குல்ல பாப்பாக்கு? ஆமா. வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ எடுத்த Dress ஃப்ரெண்ட்ஸ். இது கூட எடுத்த Dress எல்லாமே அழுக்காயிடுச்சு. இந்த Dress வந்து போடல. அப்போ பாப்பா நல்லா குண்டா இருந்தா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருந்தது, போடல. இப்போ இழைச்சிட்டா, நல்லா ஒல்லி ஆயிட்டால. சோ இப்போ கரெக்டா இருக்குது. பட்டன்லாம் முன்னாடி பூட்டவே முடியல. இப்போ ஈஸியா அழகா பூட்ட வருது, அதனால இப்போ போட்டுவிட்டேன். நஷிதா சுர்றாரா? துப்பாக்கி சுர்றாரா? எப்படி சாஞ்சிட்டு பாக்குறா பாரு. ஜஷிதா இங்க பாரு. எப்படி அழகா வர்றாரு பாருங்க ஜஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து செய்ய போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்தாவை ஃபர்ஸ்ட் குக் பண்ணிடலாம். தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது. இந்த தண்ணியில வந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆயில் வந்து சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறைய சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தாவில் நம்ம அந்த சாஸ் எல்லாம் செய்யறோம்ல, அது வந்து ஒட்டாது. ஸோ அதனால கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 3/4 கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். ஆக்சுவலி இவர்கிட்ட நான் நீட்டா இருக்கிறது வாங்கி வந்து சொன்னேன். மக்ரூனி மாதிரி வாங்கி பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 3/4 பதம் வெந்தா போதும். ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்ட பிறகு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து சாஃப்டா வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் 80% வெந்தா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மக்ரூனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த முட்டைலாம் போட்டு வந்து செய்வோம்ல, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதான் எனக்கு வந்து வீட்டில் வந்து செய்கிறேன். ஸோ வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சாஸ் பாஸ்தாவா? ஆமாம், நல்லா சீஸியாக க்ரீமியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம கிட்ட சீஸ் இல்ல, அதனால கிரீமியா அழகா வந்து செஞ்சிடலாம். ஓகே ஓகே. பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியில வந்து போட்டுடலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் உடனே குறைஞ்சிரும், நல்லா விறப்பா இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியில போடுறேன். சுட சுட எடுத்து பச்சை தண்ணியில போடணுமா? ஆமா, போட்டுட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ஓரமா. ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டோம் இல்லையா, பச்சை தண்ணியில போட்டு அது ஒரு டைம் அலசி எடுத்து தனியா வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சோ இப்போ வந்து நீ பண்ற சேட்டையோட அவ பண்ற சேட்டையை பாரு. கார்ல உட்காந்துக்கிட்டு ஏன் ஜெஷிதா என்ன பண்ற? கார் தனியா ஓட்டுறியா நீ? ட்ரின் ட்ரின் எப்படி கார் ஓட்டுவ? அப்பா ஓட்டி காட்டு காரை. கார் ஓட்டுவியா?
தின்னு முடிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானல் வந்து பாத்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். லைட்டா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு பல் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். புது கட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா பலன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தீய விடாம வந்து பாத்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா வதக்கிடலாம். லைட்டா பூண்டு வதங்கினதும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் நான் வந்து பாத்தீங்கன்னா குடமிளகாய், கேரட் எடுத்திருக்கேன். குடமிளகாய், கேரட், அதுக்கப்புறம் மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், ஸோ எது வேணுமோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற எதுவும் கிடைக்கல. குடமிளகாய், கேரட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வதங்கிடுச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டா டிரான்ஸ்பரண்ட் மாதிரி வந்தா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் சேர்த்துடலாம். குடமிளகாய் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்து நல்ல கலர் இருக்கும் இல்லையா, எல்லோ, ரெட்டு, ஸோ கிரீன் சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, கேப்சிகம். ஜஸ்விதா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா சேட்டா தாங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய் சேர்த்தோம் இல்லையா, அது லைட்டா வதக்கிடலாம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வதக்க கூடாது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வதங்கி வரல, அப்போ வதக்கினா போதும். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டு, பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிக்ஸ்டு ஹர்ப் வந்து எடுத்துக்கிறேன். ஓரிகனோ சீசனிங் இருந்ததுன்னா அது லைட்டா சேர்த்துக்கலாம். ஆமா, சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நானே பாத்துருக்கேன், ரெஸ்டாரண்ட் போனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, சோ அத வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம வந்து செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட் போனா செம்ம ரேட் வந்து இருக்கும். அதே டேஸ்ட் நம்ம வீட்ல ஹெல்த்தியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வதக்கி சூப்பரா வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வாரமா இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து ஒயிட் சாஸ் தான் வந்து செய்யணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினு. ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு வானல் சூடு ஆகிடுச்சு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பட்டர் தான் இதுல வந்து சேர்க்க போறேன். ஸோ 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கணக்கா, ஆமா 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இதாலே 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது இது கூட வந்து சேர்த்துலாம். சேர்த்துட்டு இந்த மைதா மாவை நல்லா பட்டர்ல வறுக்கணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து விடணும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதாவும் எடுத்துக்கணும். மைதா எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இது மைசூர் பாக்கு செய்யற மாதிரி இருக்கு. இப்போ லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்கணும். இந்த மைதா மாவு வந்து பாத்தீங்கன்னா கட்டி இல்லாம கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திக்காயிட்டே வரும் கிரீம். விஸ்க் வச்சு இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கரண்டியாலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரைக்கணும். ஆமா, இது வந்து காய்ச்சி ஆறணும் பால், காய வச்ச பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். பால் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா திக்காகும். கொதிக்க கொதிக்க வந்து பாத்தீங்கன்னா திக்காயிட்டே வரும். இப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா திக்கான பிறகு நம்ம செஞ்சு வச்ச எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இங்க பாருங்க திக்கா ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கரண்டியில எடுத்து பார்த்தோம்னா ஒரு கோட் ஆகுது பார்த்தீங்களா கரண்டியில. ஸோ இது மாதிரி வந்து இருந்ததுன்னா திக்காயிடுச்சுன்னு அர்த்தம், ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனிங் ஓரிகானோ சீசனிங் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமா வந்து ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தான், காஞ்ச மிளகாயை மிக்சியில அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் எல்லாமே சேர்த்துடலாம். இதுல விதை அதிகமா இருக்கு, விதை போட்டா காரம். ஆமா ஆமா, ஊற தனி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலக்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். என்ன ஷேப்புக்கு வந்து வருது, என்ன செய்யுதா? அடைச்சா கரெக்டா ஆயிடும். செம்மையா இருக்கு. இன்னும் பேலன்ஸ் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளும் வந்து சேர்த்துடலாம். சோ நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இன்னும் ரொம்ப நேரம் ஆகவே இல்ல, 15 மினிட்ஸ் கூட இல்ல, அதுக்குள்ள செஞ்சாச்சு. ஆமா, இதெல்லாம்
நல்லா சிம்பிளா செய்யறதுதான், நல்லா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த பாஸ்தால மிக்ஸ் ஆகுற மாதிரி வந்து கோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் திக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள சேராது இல்ல, ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சேர்த்துட்டேன். நல்லா வந்து இங்க பாருங்க இது மாதிரி வந்து மிக்ஸ் ஆகும். வாவ், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இதுல கொஞ்சமா சீஸ் இருந்து போட்டேன்னு வச்சுங்களேன், நல்லா கிரீமியா சீஸியா வந்து இருக்கும். சீஸ் போடணுமா? சீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கி வச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். 2 டைம் பீட்சா செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். சோ இங்க பாருங்க. வாவ், நல்ல வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய்கறி பாஸ்தா அதெல்லாம் அதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. சரிங்களா, நம்ம அந்த சீசனிங்லாம் சேர்த்தோம்ல, ஆமா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செம்மையா நல்லா கிரீமியா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இங்க பாருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்தால அந்த கிரீம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டு ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீமியா தான் இருக்கு. ஸோ ஆறுனா ரொம்ப அப்புறம் வந்து திக்கா ஆகிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். சூடா போட்டு சாப்பிட போறேன் நானு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் டேஸ்ட் செம்மையா இருக்கு. இது மாதிரி குட்டி பசங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு காரம்லாம் இருக்காது. வெறும் பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் தானே போட்டோம், பெப்பர் தூள். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு காரம்லாம் இருக்காது. நல்ல டேஸ்டா இருக்கு. நான் குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தேன், அவளே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தூங்குறா, சோ அதனாலதான் அவளுக்கு கொடுக்க முடியல. நான் வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டிஃபரெண்டா வந்து ரெசிபி ஏதாவது செய்யணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு செய்யறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.